இயற்கை முறையில் விவசாயம் செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நம்ம இந்த போட்டி நடத்தணும். இது எதுக்காகனா இப்போ வந்து டிராக்டர் நிறைய மிஷினரிஸ் வந்துருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா மிஷினரிஸ் நாற்று நடுறதுலேருந்து களை நடுறதுலேருந்து ஏர் ஓட்டுறது எல்லாம் மிஷின் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மாடும் ஏறு மனுஷன் நம்ம 3 பேரையும் நம்ம என்ன பண்ணாங்க, விவசாயம் பண்ணாங்க. அப்போ என்னன்னா இந்த ஏர் கலப்பை முன்னாடி ஏர் கலப்பைக்கு முன்னாடி எப்படி நாற்று நட்டாங்க, எப்படி விவசாயம் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம இப்போ செய்யறோம். ஏன்னா ஏறு கலப்பை மாடு இதெல்லாம் வந்து நம்ம கூட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் இறங்கி ஃபுல்லா காலால சேர மிதிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, இப்படிதான் சேர வந்து என்ன பண்ணாங்கன்னா உருவாக்கி அதுல வந்து விவசாயம் நட்டாங்க. அப்போ வந்து ஒன்று மனிதர்கள் மட்டுமே ஃபர்ஸ்ட் மனிதர்கள் மட்டுமே விவசாயம் செய்யவில்ல. எப்படின்னா அந்த மாதிரி அந்த காலத்துல எப்படி விவசாயம் பண்ணாங்களோ அதை வந்து விவசாயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த போட்டியை உங்களுக்கு நடத்தப்பட்டது. இப்ப நடைபெற்று வேகமா நீங்க நடந்தீங்கன்னா காலம் நிக்க வைக்கல வந்து சேர் என்ன ஆகுதுன்னா அப்படியே கலங்கும், அப்படியே மட்டமாகும் சேரு. அதுக்காக தான் விவசாயம் நடைப்பயிற்சி போட்டி அப்படின்னு ஒரு போட்டி நடத்துறோம். அடுத்தது வந்து விராமின் பிடித்தல். விராமின் பாத்தீங்கன்னா 36 டிகிரியில நீ எங்க மூவ் பண்ணாலும் 360 கோணத்துல வந்து என்ன பண்ணுவோம், விராமின் கண்ணாமண்ணு வரும். அப்ப இந்த விராமின் பிடிக்கல நீங்க 360 டிகிரி ஆங்கிள் பாத்தீங்கன்னா மூவ் பண்ணுவேன். அப்ப உங்களோட சேரு எல்லாம் என்ன வந்து நிறைய களங்களாகும், சேரு வந்து நிறைய உருவாகும். அதே மாதிரி கலப்பை வந்து நம்ம ஏர் கலப்பை வந்து நம்மகிட்ட இல்லாதனால அந்த கலையை எடுத்து பை கட்டி அதை இருக்கிற போட்டி தான் நம்ம பண்ணணும். கலை பை போட்டி நம்ம நடத்துறோம். ஏன்னா விவசாயம் வந்து கலையை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பலகை இதுல சாத்துல வச்சு கட்டி இழுத்துட்டு வருவாங்க. அப்ப இருக்கக்குள்ள வயல் மட்டமாகும், சேர் அதிகமாகும். அதுக்காக தான் கலப்பை போட்டி அப்படின்னு 3 போட்டியை நம்ம நடத்தணும். இந்த 3 போட்டி எதுக்காக நடத்தணும்னா நீங்க எல்லாரும் சேத்துல இறங்கி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க விவசாயி அதை உணரணுங்கிறதுக்காக இந்த போட்டி நடத்துறோம். இந்த மாணவர்கள் எல்லாரும் அப்பா அம்மா யார் விவசாயம் பண்ணாலும் அவங்க கூட போய் சனி ஞாயிறு லீவு நாட்கள்ல போய் விவசாயம் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே நேரத்தில் நீ படிச்சுட்டு விவசாயத்தை நிறைய உருவாக்கணும். நம்ம இயற்கை முறையில வந்து விவசாயத்தை வந்து நம்ம அதிகப்படியா பயிர் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய மருந்துகள் உருவாயிடுச்சு. அது இல்லாம நம்ம இயற்கை முறையில விவசாயம் செஞ்சு நம்மால் சொன்னாங்க இயற்கை முறையில விவசாயம் பண்ணணும். அது தாள் மக்களை தாள் சாணம் எருவு எல்லாத்தையும் போட்டு நம்ம இயற்கை முறையில விவசாயம் பண்ணோம். அதுக்கு வந்து எல்லாரும் விவசாயம் பண்றதுக்கு உருவாகணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சஹானா. நாங்கள் காட்டுக்குடியில் குரூப் ஆஃப் ஸ்கூல்லேருந்து வந்து விவசாய போட்டி வச்சாங்க. அதில் வந்து மீன் பிடித்தல் போட்டி, களை பிடித்தல் போட்டி, ஓட்ட பந்தயம் மாதிரி நிறைய போட்டி வச்சாங்க. அதில் நாங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டோம். இந்த போட்டியால் தான் நாங்கள் முதல் முறையாக சேத்துல காலை வச்சோம். விவசாயிங்க வந்து சேத்துல காலை வச்சு நம்மளுக்கு சாப்பாடு ஏற்படுத்தினால நம்மளால சாப்பிட முடியுது. இந்த விவசாயத்தில் நான் இந்த போட்டியால் தான் நான் உள்ளார்க்கு இறங்கினதுனால தான் என்னால் விவசாயிங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இதனால எல்லாருமே இந்த போட்டியில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக விளையாண்டாங்க. அதனால எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.